ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியா வாய்க்கு உணர்த்தியா பச்சடி ரெசிபிஸ் தான் பார்க்க போறேங்க. குழம்பு வைக்க டைம் இல்ல குழம்பு ரசம் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி பச்சடி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் வெரைட்டில இந்த பச்சடியை இப்ப ரொம்பவே ஈஸியா சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வரமல்லி துவையல் செய்யறதுக்கு சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். துவையலுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. 50 கிராம் அளவு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொத்தமல்லி அந்த ஆயிலேயே நல்லா செவந்து வறுபடணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாங்க. இப்ப கொத்தமல்லி வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இதோடவே 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பல்லா இருக்கிறதுனால நான் 7-8 சேர்த்திருக்கேன். பெருசா இருந்தா ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இதோடவே 5 காஷ்மீரி மிளகா, 3 நார்மல் வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. காரமும் சேர்ந்து வர்றதுக்காக காஷ்மீரி மிளகாவும் நார்மல் மிளகா சேர்த்திருக்கேன். நீங்க நார்மல் மிளகாயா இருந்தா 6-7 மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தா டேஸ்டா இருக்கும். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எல்லா பொருளையுமே மல்லியோடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா தான் துவையலை ஒரு வாரம் கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். பாருங்க, மல்லி விதை, வரமிளகா எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. புளியும் இதோடவே சேர்ந்து நல்லா வறுத்து விட்டுட்டு இதோடவே எந்த கப்ல வரமல்லியை எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் கொத்தமல்லி விதைக்கு 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கணுங்க. அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தேங்காய் துருவலையும் சேர்த்து தேங்காயோட ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா வாசம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கணும். பாருங்க, தேங்காயையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். இந்த அளவுக்கு தேங்காய் வறுபடும் போதே இதோட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நம்ம எல்லா பொருளையும் எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க, தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். தேங்காயோட நிறம் எல்லாம் லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலர்ல. நல்லா வாசமும் வர ஆரம்பிக்குதுங்க. இப்ப இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். உங்ககிட்ட அம்மி இருந்தா அம்மியில அரைச்சு செய்யுங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையுமே மாத்திக்கிறேன். இதோடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். ஒட்டுக்க தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து எடுத்து விட்டு நல்லா கெட்டியா அரைச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணியா அரைக்க வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். உங்களுக்கு எடுத்து பார்க்கும் போதே தெரியும். நம்ம கையில எடுத்து உருட்டினோம்னா அப்படியே உருட்டி பிடிக்கிறதுக்கு வரணும், அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. நம்ம துவையல் ரெடியா இருக்கு. ரொம்பவே டேஸ்டியான துவையலுங்க. வீட்டுல கொஞ்சம் அலுப்பா இருக்குன்னா சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த துவையல் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க எடுத்து சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த துவையலோடவே நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்பா அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. நான் இன்னைக்கு கஞ்சியோட இந்த துவையல் வச்சு சாப்பிட்டுருந்தேங்க. அவ்வளவு சூப்பரா இருந்தது. தயிர் சாதம், வெரைட்டி ரைஸோட எல்லாம் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. இருக்குங்க. டொமேட்டோ பள்ளி பச்சடியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் சட்டியில 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலைய நல்லா ட்ரையா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வறுக்காத வேர்க்கடலைங்கிறதுனால நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையா இருந்தா நீங்க ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்துட்டு வெளியே எடுத்துக்கோங்க. பாருங்க, வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வேர்க்கடலை நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே எடுத்துடலாம். இப்ப அதே சட்டியில 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதனால நான் ஒரு 10 மிளகாய் பக்கமா சேர்த்திருக்கேன். நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்க, பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதையும் அப்படியே வெளியே எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் தனித்தனியா வெளியே எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே ஆயில்ல 4ல இருந்து 5 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவோம். ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த அளவு தக்காளி நல்லா வதக்கிட்டு இதையும் தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிருவோம். இருக்கட்டும். இப்ப நம்ம வதக்கின எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜாருக்கு மாத்தணுங்க. ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை ஆட் பண்ணிட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறகுறன்னு தெரியற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, வேர்க்கடலை இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சட்னி கரைக்கிற மாதிரி நைஸா அரைக்க வேண்டாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா ஏன் அரைக்கிறோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அரைப்படும். அதனாலதான் ஒட்டுக்கா அரைச்சிட்டோம்னா நமக்கு சட்னி மாதிரி ஆயிடும். இப்ப இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம்.
நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கல்லுப்பு ஆட் பண்ணிருக்கேன். இதையும் பல்ஸ் மோட்ல ஒரு 2 வாட்டி அரைச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப அரைபற்ற கூடாது, அங்கங்க தெரியற அளவுக்கு அரைச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப இதுலயே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்ச புளிய சேர்த்துக்கலாங்க. பல்ஸ் மோட்ல ஒரு 2 வாட்டி திருப்பி எடுத்துட்டு வந்துடலாம். புளி நீங்க முன்னாடியே சேர்த்துக்கோங்க. நான் கடைசியா சேர்த்திருக்கேன் மறந்தனால. இப்ப புளியையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்ப நம்ம பச்சடிக்கு தாளிப்பு ரெடி பண்றதுக்காக அதே சட்டியில 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனோன்னு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. 5-6 பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். தோல் உரிக்காம இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சிருக்கிற பச்சடியையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சடியை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்க, பச்சடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஈஸியான டொமேட்டோ பல்லி பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சாதத்தோட சுட சுட பச்சடி போட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்குங்க. எப்பவும் குழம்பு, ரசம், சாம்பார்னு வச்சு சாப்பிடறதை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்டா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. கோவக்காய் பச்சடி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கோவக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நல்லா கிளீன் பண்ணிட்டு ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பொடியா கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. கடாயில 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைய ட்ரையா ஒரு 2 செகண்ட் அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்திருக்கேன். இருந்தாலும் ஒரு 2 செகண்ட் நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணும்போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இப்ப வேர்க்கடலைய நல்லா வறுத்துட்டேன். இதை அப்படியே தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கிறேங்க. இப்ப அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 10-12 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கிட்டேன். மிளகாவும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இதையும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையோடவே சேர்த்துக்கலாம். இப்ப மிளகாவையும் வெளியே எடுத்துட்டேன். அதே பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காவை சேர்த்துக்கலாங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தக்காளி பழம் சேர்த்தீங்கன்னா சரியா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேர் தாராளமா சாப்பிடலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நமக்கு கோவக்காய் நல்லா சாஃப்டா வெந்தரணும், தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிரணும். அந்த அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்ப பாருங்க, நான் ஒரு 8 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே மூடி போட்டு வச்சிருந்தேன். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டே தான் இருந்தேன். நம்ம கோவக்காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த அளவுக்கு தக்காளி கோவக்காய்லாம் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். இதை அப்படியே இறக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார்ல நம்ம வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. நான் மிக்ஸி ஜார்ல அரைச்சு எடுத்துக்கிறேன். நீங்க இடிக்கல் இருந்தா இடிக்கல்ல கூட நீங்க இந்த பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம். இதோடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துருவோம். இப்போ நல்லா நைஸா அரைச்சிட்டாங்க. இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கோவக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நம்ம பச்சடியை நல்லா நைஸா அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸா ஆக்காம பல்ஸ் மோட்ல ஒரு 2 ஸ்பீட் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம், கொத்தமல்லி தலையையும் சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டியான கோவக்காய் பச்சடி செம ஹெல்த்தியா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப கோவக்காய் பச்சடியை அப்படியே நம்ம சாதத்தோட நெய் விட்டு சாப்பிடவே சூப்பரா இருக்கும். இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனோன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப நம்ம தாளிப்பை பச்சடியோடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், செம டேஸ்டியான கோவக்காய் பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சுடுசாதத்தோட கொஞ்சமா நெய் விட்டு அப்படியே கோவக்காய் பச்சடியை பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்க தோசைக்கு கூட இந்த பச்சடியை வச்சு சாப்பிடலாங்க, செம்மையா இருக்கும். கண்டிப்பா இதே போல ஈஸியான கோவக்காய் பச்சடியை
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மாங்காய் சம்மந்தி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கோமாங்காய் தான் எடுத்து வச்சிருக்கேங்க. இத பாதி அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி மாங்காவே நமக்கு 1 கப் அளவுக்கு கிடைக்கும். இப்ப மாங்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு 1 கப் அளவுக்கு மாங்காய் கிடைச்சிருக்கு பாருங்க. சம்மந்தியை இன்னைக்கு நம்ம வதக்கி தான் செய்ய போறோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பேன்ல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 கை சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பொடியா நறுக்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாங்க. 7-8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட் வதக்கினாலே போதுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே ஒரு 5 செகண்ட் அப்படியே வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ரொம்ப அதிகமா வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா பொருளையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் தண்ணி கொஞ்சமா சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தண்ணி விட வேண்டாம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, நம்ம சம்மந்தியா அரைச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நைஸ் ஆக்காம இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மாங்காய் தேங்காய் சம்மந்தி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. வெறும் சுடு சாதத்தோட போட்டு பரட்டி சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். சாதத்தை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சம்மந்தி வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேல விட்டு நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கும் ரச சாதத்துக்கும் நீங்க துவையல் மாதிரி தொட்டு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். பழைய சாதத்தோட பரட்டி சாப்பிடவும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த சிம்பிளான மாங்காய் தேங்காய் சம்மந்தியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 7-8 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேருக்கு சரியா இருக்கும். மிளகாவை சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் கையிலேயே நொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இப்ப மிளகாய ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு மிளகாய் வறுபட்டதுக்கு அப்புறம் இதை அப்படியே தனியா ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப அதே ஆயில்ல 150 கிராம் அளவுக்கு கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய்க்கு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகணும். ஒரு டைம் ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுறேன். கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நீங்க மூடி வச்சே வேக வச்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருந்தா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காய் வெந்துருச்சு. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. நல்லா வேக வச்சுட்டேன். இப்ப வெந்த கத்திரிக்காயை அப்படியே வெளியே எடுத்துடலாம். நான் வெளியே எடுத்துட்டேன். இப்ப அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 3 குட்டியா இருக்கிற மாதிரி தக்காளி பழம் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். பெரிய சைஸா இருந்தா 2 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வேக வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணி ஒரு டைம் நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகுற அளவுக்கு நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளியையும் கத்திரிக்காவோடவே எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப நம்ம பச்சடி செய்ய ஆரம்பிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற மிளகாவை நான் இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கை வச்சு மிளகாவை நல்லா உடைச்சு விட்டுக்கலாங்க. உங்களுக்கு கை வச்சு பண்ற கஷ்டமா இருந்தா நீங்க மிக்சியில பல்ஸ் மோட்ல ஒரு ஸ்பீட் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மிளகாவை இந்த மாதிரி நல்லா கிரஷ் பண்ணிட்டேன். ரொம்ப பொடியா நீங்க கிரஷ் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்ப மிளகாவை இந்த அளவு கிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா கிரஷ் பண்ணி விட்டுக்கலாம். கையிலேயே நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. கையில பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கையில பண்றதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க மிக்சியில பல்ஸ் மோட்ல வச்சு எல்லாத்தையுமே ஒரு ஓட்டிக்கலாம். ரொம்ப நைஸ் ஆக்கிராதீங்க. இந்த மாதிரி நல்லா வந்து கையிலேயே கிரஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப இதுலயே சின்னதா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய திக்கா கரைச்சு சேர்த்துக்கலாம். உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க புளி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஆட் பண்ணிருக்கேன். நறுக்கின மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டேன். இதுலயே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃபுல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டா செக் பண்ணிட்டு நீங்க கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணியும் அதிகமா தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம்.
நம்மளோட இன்ஸ்டன்டான கத்திரிக்காய் வெங்காய பச்சடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். சாதத்தோட நெய் விட்டு பெரட்டி சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல இன்ஸ்டன்டான கத்திரிக்காய் வெங்காய பச்சடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.